ஓகே. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்ட் 4 வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ போன வீடியோவில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா 1833 ஆக்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் 1853யும் 1858 அதாவது அந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆக்ட் வந்துச்சு இல்லையா, அது ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி சரி ஓகே. 1853 நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, சார்ட்டர் ஆக்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? ஓவர் 20 இயர்ஸ்க்கும் ஒரு தடவை வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே சரி. இப்போது 1833 கடைசியாக வந்துருந்துச்சு இல்லையா, இப்போ 1853 வந்துருக்கு. சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் செப்பரேட்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சார், கவர்னர் ஜெனரல் கவுன்சில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவரோட கவுன்சில் எப்படி இருந்துச்சு? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இது மட்டும்தான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சைடு வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இது என்ன சொல்லலாம், நிர்வாக குழு. ஓகேவா? இது சட்டம் இயற்றும் குழு. ஓகேவாங்களா? இது லெஜிஸ்லேட்டிவ், இது வந்து என்னது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 4. இதில் ஒரு 6 பேர் வராங்க புதுசாக. சரிங்களா? சரி, இப்போ 4 யார்? ஏற்கனவே ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதை போன ஆக்டில் என்ன பார்த்தோம், ஒரு லா மெம்பர் ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா? அப்போ மொத்தமாக சேர்த்து எத்தனை பேர்? 4 பேர். இந்த லா மெம்பர் இருக்கார்ல, 4th மெம்பர் யார் இதில்? 4th மெம்பர் வந்து லா மெம்பர். ஓகேவா? 4th வந்து லா மெம்பர். அவரை வந்து இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மனண்ட் ஆக்கிடுறாங்க. போன ஆக்டில் என்னவா இருந்தார், அவர் கொஞ்சம் டெம்பரரி மெம்பர் மாதிரி தான் இருந்தார். இந்த ஆக்டில் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட பெர்மனன்ட் மெம்பர் ஆகிட்டார். இதில் எத்தனை பேர்? இப்போ 6 பேர் இல்லைங்களா? 6 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து, ஒன்று வந்து சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா 1773 ஆக்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க இல்லையா, அவர் ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் ஜட்ஜு. இந்த 2 பேர் இருப்பாங்க இதில், அந்த 6 பேர்த்தில். இன்னொரு 4 பேர் யார்? இன்னொரு 4 பேர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் பிரசிடென்சிஸ். ஓகேவா? 4 பேர் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலு, பாம்பே, இன்னொன்று வந்து மெட்ராஸு, இன்னொன்று வந்து ஆக்ரா. ஓகேவா? ஸோ இவங்க தான் மொத்தமாக எத்தனை பேர் ஆச்சு? 6 பேர் ஆச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது என்னது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு புதுசாக ஒரு பாடியை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக என்ன வந்திருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலாக. ஓகேவா? இதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சரி, அதுதான் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, for the first time legislative and executive functions of the Governor General's Council, it provided for addition 6 new members called legislative councillors. அவங்க பேர் என்னது, லெஜிஸ்லேட்டிவ். அந்த 6 பேர் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம போன ஆக்ட்லேயே சொல்லியிருந்தோம், என்ன ஆயிடுச்சு, கவர்னர் ஜெனரல் ஆஃப்
பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து மாற்றிட்டாங்க இல்லையா? யார் ஃபஸ்ட்டு வந்தா? வில்லியம் பென்டிக் வந்தார். சரி, இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, கவர்னர் ஆஃப் பெங்காலோட போஸ்டிங் வந்து என்னது வேக்கண்ட் ஆயிடுச்சு. அப்போ இதை என்ன பண்ணுறாங்க, இந்த ஆக்டில் ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு ஆளை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்து என்னது, இட் இன்ட்ரடியூஸ்ட் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் சிவில் சர்வெண்ட்ஸு. சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வராங்க. ஓகேவா? நம்ம போன ஆக்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வரதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஏன் அது காரணத்தை நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டில் என்ன பண்ணிடுறாங்க, இல்லை ஓப்பன் காம்படிஷன் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு அந்த அவங்க ஆளுங்களை வந்து உள்ளே கொண்டு வர அந்த பவர் வந்து இப்போ போயிருச்சு இந்த ஆக்ட் மூலியமாக. சரியா? அண்ட் ஆல்சோ த்ரோன் ஓப்பன் டு த இண்டியன்ஸ். என்னது, கவர்னேட்டட் சிவில் சர்வீஸ். கவர்னேட்டட் சிவில் சர்வீஸ்னால் சிவில் சர்வீஸில் ஹை போஸ்ட் இருக்கும்ல, அது வந்து கவர்னேட்டட் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இந்தியன்ஸும் இப்போ வந்து அந்த போஸ்டிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, மெக்கலே கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து எப்போ போடுறாங்க, 1854 போடுறாங்க. ஓகேவா? மெக்காலே கமிட்டி. ஓகே, சரி. எதுக்கு, இந்த இந்தியன் சிவில் சர்வீஸுக்கு. இதில் தான் என்ன போன ஆக்டில் என்ன பண்ணாங்க, அட்டெம்ப்ட் பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பட் ஆனால் முடியல, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்போஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஓகேவா? அதான் டிஃப்ரென்ஸ். சரி, இட் எக்ஸ்டெண்டட் தி கம்பெனிஸ் ரூல் அண்ட் அலௌட் இட் டு ரீடைன் த பொசிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் டெரிட்டரிஸ் அந்த ட்ரஸ்ட் ஃபார் த பிரிட்டிஷ் கிரவுன். இங்கே இந்தியன் டெரிட்டரிஸ், இந்தியாவில் உள்ள நிலப்பரப்பு இருக்குல்ல, ஏதோட நிலப்பரப்பு, கம்பெனியோடது. என்ன கம்பெனியோடது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பிரிட்டிஷ் கிரவுனோடது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ யார் ட்ரஸ்ட்டில் போயிருந்தது, பிரிட்டிஷோட க்ரௌனோட ட்ரஸ்ட்டில் அது வந்து போயிருது. ஓகே, பட் இட் நாட் ஸ்பெசிஃபை எனி பர்டிகுலர் பீரியட் அன்லைக் த ப்ரீவியஸ் சார்ட்டர்ஸ். இது என்ன அர்த்தம், ஒவ்வொரு சார்ட்டர்லையும் நம்ம பார்த்தோம், எப்போலேருந்து பார்த்துட்டு வந்தோம், 1793, அதுக்கப்புறம் 1813, அதுக்கப்புறம் 1833, அதுக்கப்புறம் 1853. அப்படியே வரிசையாக வருதுங்க இல்லைங்களா? இப்போ 1853 வந்தால் இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஆக்சுவலாக 1873 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எனி பர்டிகுலர் பீரியட் வந்து என்ன பண்ணுறது, இந்த ஆக்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. அன்லைக் ப்ரீவியஸ் சார்ட்டர் 1833 வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க, 20 வருஷம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஆக்டுக்கும் 20 வருஷம். ஓகேவா? அந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இன்டெரக்டாக மீன் பண்ணுறாங்க. நான் எப்போ வேணாலும் வந்து உன்னை வந்து நான் வந்து எடுத்துக்குவேன், நீ இனிமேல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்க முடியாது அப்படின்றத அந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, எதுவுமே வந்து கொடுக்கல, எதுவுமே அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த லைசன்ஸுமே சார்ட்டருமே அவங்களுக்கு வந்து கொடுக்கல. நம்ம சார்ட்டர்னா பார்த்தோம், பட்டயம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? சரி, இட் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கவுன்சில் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா? சரி, இதான் வந்து ஸ்ட்ரக்சர். முன்னாடி எப்படி இருந்துச்சு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மட்டும் இருந்துச்சு, அதில் 4 பேர் இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2ஆக பிரித்து ஒன்று வந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டம் இயற்றும் குழு. ஓகேவா? அப்படின்னு சொல்லி இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரி, அவ்வளோதான். அதான் என்ன பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃப் த 6 நியூ legislative members, Governor General's Council, 4 members are appointed by the local provincial governments of மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அண்ட் ஆக்ரா. அதில் 4 பேர், அந்த 6 பேர் இருக்காங்கல்ல, 6ல் 4 பேர் என்னது, இங்கே நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, எங்கேருந்து வராங்க, பெங்காலு, பாம்பே, மெட்ராஸு, ஆக்ரா. இந்த 4
பிரசிடென்சிலேருந்து வராங்க. ப்ரொவின்சஸ் அப்படி ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லலாம், பிரசிடென்சின்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ராவின்சஸ்லேருந்து வராங்க. ஓகேவா? இந்த 4 பேர். இந்த 4 பேர் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் வந்து முக்காவாசி சிவில் சர்வன்ட்ஸா இருப்பாங்க. சிவில் சர்வன்ட்ஸ். சிவில் சர்வன்ட்ஸா வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து எடுக்கிறாங்க. இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். இந்த ஆக்ரா வந்து நம்ம போன ஆக்டில் பார்த்தோம், புதுசாக உருவாயிருக்கும் இல்லையா, ஒரு ப்ராவின்ஸ் வந்து உருவாயிருக்கும் ஆக்ரான்னு சொல்லி. அதனால் அதுலேருந்து ஒரு ஆளை வந்து இந்த ஆக்டில் வந்து உள்ளே வந்து கொண்டு வராங்க. இதான் வந்து 1853 ஆக்ட். இந்த ஆக்ட் அப்போ யார் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி. ஓகேவா? டல்ஹௌசி தான் வந்து இருந்தார். அவ்வளோதான். இதில் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோதான். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம அடுத்த ஆக்ட் பார்ப்போமா? என்னது? அடுத்து உடனே ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆயிடுது? 1853க்கு அப்புறமா 1858 ஆக்ட் வந்து வந்துடுது. ஏன்? ரீசன் என்னது? இந்த ஆக்ட் வர்றதுக்கான ரீசன் என்னது? கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. பெருங்கலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா தமிழில். எப்போ நடந்துச்சு? 1857 நடந்துச்சு. பெரிய போர் ஒன்று நடந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிப்போம். இப்போ நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம். அதனால் என்ன பண்ணாங்க, 1858 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இதன் மூலியமாக இந்த ஆக்ட் என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்ட் ஃபார் தி குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இது வந்து அபாலிஷ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த பவர்ஸ் டு தி பிரிட்டிஷ் கிரவுன். நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும், இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1857 ஒரு பெரிய வந்து ஒரு வார் வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்ட்ரியில் படித்தவங்க எல்லாத்துக்கும். ஸோ அது வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, இப்போ பிரிட்டிஷ் கிரவுண்டை டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் வந்து எடுக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து கம்பெனி வந்து ரூல் பண்ண விட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும், இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து உள்ளே வராங்க. ஓகேவா? சரி. இட் ப்ரொவைடட் தட் இந்தியா ஹென்ஸ்ஃபோர்த் வாஸ் டு பி கவர்ன்ட் பை இந்த நேம் ஆஃப் ஹர் மெஜஸ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்குள்ள கிங் பேர்லேயே குவீன் பேர்லேயே தான் இனிமேல் வந்து இந்தியா வந்து நாங்கள் வந்து கவர்ன் பண்ண போகிறோம், அதாவது நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு பாருங்கள், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இவர் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. என்னன்னு மாற்றுறாங்க? வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பேர் போயிடுச்சா, கவர்னர் ஜெனரல்ன்ற பேர் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போகலை. ஏன்னா வைஸ்ராய் அப்படின்னா என்ன இங்கே டினோட் பண்ணணும்னா, இங்கே வந்து டேரெக்டாக வந்து டேரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பிரிட்டிஷ் கிரவுன், அதுக்கு தான் அந்த வைஸ்ராய்ன்ற பேர் வந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த கவர்னர் ஜெனரல்ன்ற பேர் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ லார்ட் மவுண்ட் பேட்டன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் தான் வந்து கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூட என்ன இருக்கும், நம்ம ராஜாஜி இருந்திருப்பார் இல்லையா, நம்ம இந்தியன் கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே ஆள் அவர் தான் இல்லையா. அப்போல்லாம் நம்ம கவர்னர் ஜெனரல் தான் அவங்களெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் வைஸ்ராய்ன்ற பேர் வந்து வந்துச்சே ஒழிய இந்த கவர்னர் ஜெனரல்ன்ற பேர் வந்து போகலை. ஓகே, ஸோ இதன் மூலியமாக ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆனது யார்? லார்ட் கேனிங். ஏன்னா அப்போ அவர் தான் இருந்தார். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக யார் இருந்தா? லார்ட் கேனிங் தான் இருந்தார். அதனால் அவர் தான் என்ன பண்ண ஃபஸ்ட்டு வைஸ்ராயாக ஆனார். ஓகேவா? இந்த ஆக்ட் மூலியமாக. சரி. இட் என்டர் த சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் பை அபாலிஷிங் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, முன்னாடி எப்படி இருந்துச்சுப்பா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு இருந்துச்சு இல்லையா, சிஓடின்னு ஒன்று இருந்துச்சு, வந்து பிஓசின்னு இருந்துச்சு. இது வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது ரெண்டையுமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, சிம்பிளாக எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்திய செயலாளர்னு சொல்லலாம் அவரை. என்னது? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இது என்னது? இயக்குனர் குழு. இது என்னது? கட்டுப்பாட்டு வாரியம். ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டுத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு புது பொசிஷன் வந்து உருவாக்குறாங்க. இவருக்கு கீழே ஒரு 15 பேர் இருப்பாங்க, 15 மெம்பர்ஸ். அவங்க எல்லாருமே இங்கிலாண்டில் தான் இருப்பாங்க, இங்கே கிடையாது. ஓகேவா?
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் என்ன பண்ணுறாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க, என் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எப்போ வந்துச்சு, 1784 வந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பிரிட்ஸ் இந்தியா ஆக்டில். இது அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஓகேவா? இட் கிரியேட்டட் அ நியூ ஆஃபீஸ். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். நான் சொன்னேன் இல்லையா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லி ஒரு புது ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ஓவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினெட். நம்ம இங்கே சொல்லுவோம் இல்லையா, கேபினெட் மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பதவியில் இருக்கவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வந்து நியமிக்கிறாங்க. எங்கே, இங்கிலாண்டில். அண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் அல்டிமேட்லி இது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஓகே. ஸோ அப்போ இங்கே ஏதாவது வைஸ்ராய் இருக்கார்ல, இப்போ வைஸ்ராயின் பேர் மாறிடுச்சா, வைஸ்ராய் இருக்கார் இல்லையா, இவர் ஏதாவது செஞ்சார் அப்படின்னா இவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே போவோம், இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து போவாங்க. அவர் அங்கே என்ன பண்ணுவார், அதை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் சொல்லி அவர் அங்கே அப்ரூவல் வாங்குவார். இப்போ இங்கே வச்சாங்க செக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், இவர் நினச்சதை அவரால் செய்ய முடியும் வைஸ்ராயால். ஓகே. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு இது ரெண்டையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இது போர்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு புதுசாக ஒரு இதை அப்பாயின்ட் பண்ணி அவர் கீழே ஒரு 15 மெம்பர் கவுன்சில் வந்து கொண்டு வராங்க. கவுன்சில் ஆஃப் இந்தியா டு அசிஸ்ட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. அது இந்திய செயலாளர், இந்திய வெளியுறவு செயலாளர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இந்திய செயலாளர்னு சொல்லலாம். சரியா? த கவுன்சில் வாஸ் அன் அட்வைசரி பாடி. ஓகேவா? இது இந்த 15 மெம்பர் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அட்வைசரி பாடி தான். இந்த 15 மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்களே ஒழிய இவங்களோட இது வந்து இவர் மேலே பைண்டிங்காக இருக்காது. நாட் பைண்டிங். ஜஸ்ட்டு சொல்லலாமே ஒழிய இவங்க சொல்கிறதான் இவர் கேட்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. அதான் வந்து நாட் பைண்டிங்னு அர்த்தம். த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் மேட் தி சேர்மன் ஆஃப் த கவுன்சில். இந்த 15 மெம்பர் கவுன்சிலுக்கு யார் வந்து சேர்மன், இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் தான் வந்து சேர்மன். புரியுதா? ஸோ இப்போ இருந்தது யார், லார்ட் கேனிங் தான் இருந்திருக்கார். ஓகேவா? அதனால் இது நம்ம பார்க்கவும் தேவையில்ல, யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாலும். இப்போ வந்து இனிமேல் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வைஸ்ராய் அப்படி சொல்லி இவர் வந்து கூப்பிடுறாங்க. ஓகேவா? சரி. இப்போது இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத்தில். ஓகேவா? கேனிங் பிரபு தலைமையில் ஒரு தர்பார் ஒன்று நடக்குது. அங்கே தான் அந்த குவீனோட ப்ரொக்ளமேஷன் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து படிக்கிறாங்க. குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன்னா இப்போ நான் சொன்னல ஆக்டு இதுதான். ப்ரொக்ளமேஷனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து படிக்கிறாங்க. ஓகேவா? நவம்பர் 1, 1958 இதெல்லாம் நடக்குது. ஓகே. யார், கேனிங் பிரபு இதெல்லாம் செய்கிறார். ஓகே. வேறு மொழிபெயர்த்து கொண்டு வந்து இதை வந்து இதான் வந்து குவீனோட ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி வந்து படிக்கிறாங்க. இதுதான் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. அவ்வளோதான். அடுத்ததில் நம்ம வந்து 61 பார்க்கணும், அப்புறம் 92 ஒன்று இருக்குது, அப்புறம் 1909, 1919, 1935, அப்புறம் 1947 கடைசியாக. ஓகேவா? இதோட நம்மளோட இன்னொரு 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன், 2-3 வீடியோ வரும் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த மொத்தமாக அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் பார்க்குறீங்க, ஆனால் எதுவுமே கமெண்ட்டோ இல்லை லைக்கோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா தான் எனக்கு என்னன்னு தெரியும், நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா இல்லையா, இல்லை எப்படி எடுக்கணும் அப்படின்றதே எனக்கு புரியும். நீங்கள் பார்த்துட்டு மட்டும் இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.